இன்று உங்களிடம் சில கருத்துக்களை கூற யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். அதாவது வருகின்ற 1ஆம் தேதி ஜூன் மாதம், மே முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து காலை 6 மணிக்கு தினசரி தினப்பலன் 12 ராசிக்கும் பலன் சொல்லப்படும். மக்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருப்பதால் நான் இப்பொழுது சீனியின் தோட்டம் என்ற முகவரியில், வெங்கடசாமி சீனியின் தோட்டம் என்ற முகவரியில் ஆஃபீஸு ஓப்பன் பண்ணி உள்ளேன். அந்த ஆஃபீஸும் 1ஆம் தேதியிலும் செயல்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசுவாச ஆண்டு மிக மிக நன்றாக மக்களுக்கெல்லாம் நன்றாக உள்ளது. இந்த புத்தாண்டு இருந்தாலும் சில விபத்துக்கள் அதிகமாக நடக்கும், உயிர் சேதங்கள் அதிகமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உயிர் சேதம், வாகன சேதம், ரயில்வே விபத்து, பஸ் விபத்து, வெள்ளத்தால் பாதிப்பு, இது எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அரசாங்கத்துக்கும் மிக கஷ்டம்தான். விசுவாசாண்டு அந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது. நான் சொல்லவில்லை, சொல்கிறது. அதேபோல் இந்த வருஷம் மழை நன்றாக பொழியும், அதில் மாற்றமே இல்லை. அதேபோல் வைரஸ் கிருமி நம்மளை இந்தியாவை தாக்கும் அப்படி என்று சில வதந்திகள் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். நமது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வைரஸ் கிருமி வருவதற்கு 90% சாத்தியமில்லை என்று சொல்கிறது. அதில் தமிழ்நாட்டில் சுத்தமாக வராது, அது மாற்றமே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் ஏதாவது 1-2 பேர் வந்தால் வரலாம், அது இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் அந்த வயசுக்கு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை என்று சொல்கிறது. நீங்கள் என்னுடைய செல் நம்பரை அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என்னுடைய செல்லுடன் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். வணக்கம், நன்றி.